பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாம் மைபட்டு இந்த அருமையான புதிய நாள் கால வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்தில் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு புதிய லோகோ சுவாத்திலே உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒப்புக் கொடுக்கலாம். 54ஆம் அதிகாரம் ஏசாயா புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்கிறது: மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தை உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இந்த ஏசாயா சொல்றான், என்ன சொல்ற? மலைகள் விலகினால் கர்த்தருடைய பிள்ளைகளை விட்டு பாருங்க, அவருடைய ஆசீர்வாதம் விலகாது, கிருபை விலகாது, சமாதான உடன்படிக்கை விலகாது. அவர் யார் சொல்றாலும் உண்மையில் மனதுருகிற கர்த்தர். எவ்வளவுதான் தப்பு பண்ணாலும் கடைசி நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் மனதுருகிறார். மனதுருக்கம் உள்ள தேவன். இந்த நாட்கள் அருமையானவர்களே, 12 மாதங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த மாசத்தின் கடைசி நாட்கள்ல இருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. ஆண்டோடைய கிருபை பாருங்க. மலைகள் விலகலாம், பர்வதங்கள் எல்லாம் விலகலாம், நமக்கு சொந்த பந்தங்கள் எல்லாம் விலகி போகலாம், நம்ம நம்பி இருந்ததெல்லாம் கைவிடலாம். ஆனாலும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தர் நம் மேல் வைத்த ஆசீர்வாதம் நம்மை விட்டு விலகாமல் இருக்கும் என்று சொல்லுகிறார். சமாதானத்தின் உடன்படிக்கை, கர்த்தர் நம்மோடு பண்ண உடன்படிக்கை, இஸ்ரவேல் ஜனங்களோடு பண்ண உடன்படிக்கை மாறவே மாறாது என்று சொல்லுகிறார். சொல்லுறது யார் பாருங்க? உன்மேல் மனதுருகிற கர்த்தர். மனதுருக்கம் உள்ளது ஆண்டவர் பாருங்க. அநேக நேரங்களில் மனதுருகி அவர்களை தொட்டு ஆசிரியர் இயேசு கிறிஸ்துவை நீங்க பார்க்கும்போது அவர் ஊழியத்தின் நாட்களில நடந்து போகும்போது ஜனங்களை எல்லாம் பார்க்கும்போது மேய்ப்பின் இல்லாத ஆடுகளை போல போயிட்டு இருக்கிறத பார்க்கும்போது அவர் மேல் மனதுருகினார் என்று சொல்லப்பட்டது. தேவன் மனமுருக்கம் உள்ளவர். உங்களுக்கு மேல மனதுருகிற தேவன், உங்களுக்காக பரிதபிக்கிற தேவன், உங்களுக்கு உதவி செய்கிற தேவன். பாருங்க, பரிதபிக்கிற தேவன். ஜனங்கள் அழிந்து போகிறது பரிதவமாய் பார்க்கிறார், பரிதபிக்கிறார். அவர் என் ஜனம் அழிந்து போகிறதே, என் ஜனம் தூரமாய் போகிறதே, என் ஜனம் மறந்து போகிறதே என்று பார்க்கிறார். நினிவே மக்கள் அழிக்கப்படவில்லை என்று சொல்லி யோனாவுக்கு ரொம்ப சங்கடமாயிருந்தது. நான் சொன்ன வார்த்தை நிறைவேற்றவில்லையேன்னு சொல்லும்போது அப்போ அவர் சொல்றாரு, இந்த மிருக ஜீவன்கள்லாம் பாருங்க, அவங்க மனம் திரும்பிட்டாங்க. எல்லாரும் வட்டு சாம்பல் உட்கார்ந்து மன்னிப்பு கேட்டதுனால அவர் அவர் சொல்றாரு, நீ இப்படி சொல்லிட்ட, ஆனா நானும் ஜனங்களுக்காக பரிதபிக்காமல் இருப்பேனோ? நான் பரிதபிக்கிற தேவன். சோதரதான் அங்க சொல்லப்பட்டிருக்குது. மனதுருகிற தேவன். அவர் மனதுரிதா, அவர் பரிதாபப்பட்டார். இன்றைக்கும் உங்க வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் நடக்காமல் இருந்திருக்கலாம். இந்த வரப்போற புதிய வருஷத்துல அதை செய்யும்படி கர்த்தர் மனதுருக்கம் உள்ளவராய் இருக்கிறார். உங்க மேல் கிருபையா இருக்கிறார். அவர் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்யும்படி வந்திருக்கிறார். நீங்க நம்பினா தான் அது நடக்கும். இந்த கால வேளையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்களா? இத்தனை வருஷம் நான் ஓட்டிட்டேன், எனக்கு எந்த நன்மையும் வாழ்க்கையில நடக்கல, சோதரம் நான் பெற்றுக்கொள்ளல. ஆனால் அப்படி சொல்லி ஜெபிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் சொல்லுகிறார், வரப்போற புதிய வருஷத்திலே மனதுருகிற தேவன் அவர்களுடைய கிருபையினாலே உன்னை விட்டு விலகாமல் பாதுகாப்பார். மலைகள் விலகலாம், அவருடைய கிருபை விலகாது, அவர் நன்மைகள் விலகாது. ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி 2026ஆம் வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படி விரும்புகிறேன். வார்த்தை ஆம் என்று சொல்லு. சில ஜனங்கள் எவ்வளவோ தப்பு பண்ணாங்க, ஆனாலும் அவர்கள் மனதுருகினார், அவளை தொட்டார். ஜனங்கள் எல்லாம் அநாதிகளா அழிந்து கொண்டிருக்கும் போது மனதுருகி அவளை தொட்டு ஆசீர்வதித்தார். நோயால, பிரச்சனையால, கஷ்டத்தால போற மக்களை அவர் தொட்டு ஆசீர்வதித்தார். காரணம், ஒரு மனதுருக்கம் உள்ள தேவன். இந்த காலைகளில உங்க மேலே கர்த்தர் மனதுருக வந்திருக்கார். ஒப்பு கொடுப்பீங்களா? அந்த மனதுருக்க தெய்வத்துக்கு மேல சொல்லுங்க, ஆண்டவரே என் மேல் மனதுருக்கமா இருக்கா சொல்றோம், உங்களுடைய கிருபையால மூடிக்கொள்ளுங்க, நான் உண்மை மாத்திரம் நம்புகிறேன், உண்மையே விசுவாசிக்கிறேன் சொல்லுங்க. கர்த்தர் அப்படி செய்வாரா? பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் மனதுருக்கம் உள்ள தேவன், கிருபை உள்ள தேவன், ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் அவருடைய கிருபை ஜனங்கள் மேல் வைத்த கிருபை விட்டு விலகாமல் இருக்கிறதுக்காக நம்புகிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இந்த காலை வேளையிலும் அவளுக்கு வேண்டிய ஜீவன், சுகம், ஆரோக்கியத்தில் நிரப்பும்படி செபிக்கிறேன். வரப்போற புதிய வருஷத்துக்கு ஆதாரமாக, ஆசீர்வாதமாக இந்த நாட்களோடு ஆயத்தப்படுத்தும்படி செபிக்கிறேன். உண்மையில் விசுவாசம் கூடட்டும், பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. யார் எப்படி போனாலும் பயப்படாது.
எல்லாம் கைவிட்டாலும் பயப்படாதீங்க, மலையே விலகினாலும் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருப்பாரு, கிருபை உங்களோடு இருக்கும் என்று மனதுருக தேவன் நம்மளை பார்த்து சொல்றாரு. ஒப்புக்கொள்ளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒரு லோக சுவாத்திக்குள்ள சந்திக்கும் வரையிலும் கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.